ஹலோ லர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன சின்ன சென்டென்ஸ், ஆனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம அந்த வகையில் இப்போ நம்ம ரீசன்ட் டேஸில் எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும்பொழுது அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் நிறையா சேவ் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே தமிழ்லையும் ஹிந்திலையும் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் 500+ ஹிந்தி சென்டென்சஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எனக்கு என்னவோ தப்பாக படுது அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முஜே குச் கட்பட் லக் ரஹி ஹே. ஸோ தப்பாக படுது, தப்பாக தோணுது அப்படின்ற வார்த்தை வந்தாலே வந்து லக்தா ஹே, நினைக்கிறேன், தோணுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு அந்த லக் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். அதோட யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முஜே அப்படின்னா எனக்கு, ஏதோ அப்படின்னு சொல்கிறதுக்கு குச், கட்பட் அப்படின்னா வந்து தவறுதலாக, தப்பா, உறுத்துதலா அப்படின்றது அர்த்தம். லக் ரஹிஹே அப்படின்னா தோணுது அப்படின்றது அர்த்தம். அடுத்தது மனசுக்கு என்னமோ ரொம்ப பாரமாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நியூஸ் கேட்டால், ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்தா அதை பார்த்ததுலேருந்து மனசு ரொம்ப கனமாக இருக்கும் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து தில் அப்படின்னா வந்து மனசு, பகுத் பாரி பாரி சா. ஸோ பாரி அப்படின்னா நம்ம தமிழில் பாரம்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பாரி பாரி சா லக் ரஹா ஹே அப்படின்றத சொல்லணும். ஸோ தில் பகுத் பாரி பாரி சா லக் ரஹா ஹே. அடுத்தது ஏதோ சரியில்லாத மாதிரி எனக்கு படுது. ஸோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, ஒரு இடத்துல இருக்கீங்க, ஏதோ இந்த இடத்துல ஏதோ சரியில்லாத மாதிரி தெரியுது, நீ பண்ணுறது சரியில்லாத மாதிரி படுது, இந்த மாதிரியெல்லாம் ஏதோ சொல்கிறதுக்கு வந்து குச்தோ அஜீப் லக் ரஹாஹே. ஸோ அஜீப் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் தவறுதலாக, உறுத்துதலாக இருக்கிறதுக்கு அஜீப் அப்படின்றதான் சொல்லுவாங்க. கட்பட் அப்படின்றதும் சொல்லுவாங்க, அஜீப் அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஸோ குச்தோ அப்படின்னா வந்து ஏதோ அப்படின்றது அர்த்தம். லக் அஜீப் லக் ரஹாஹே. அதை நினச்சா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம், தர்ம சங்கடமாக இருக்கிறது, அன்ஈஸியாக இருக்கிறது, இதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா உசே சோச்கர், அதை நினச்சா. ஸோ அதை அப்படின்னா உசே நினைக்கும் பொழுது, ஸோ நினச்சா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சோச்கர். முஜே அப்படின்னா எனக்கு. தோடா அஜீப் லக் ரஹாஹே, தோடா அஜீப் லக் ரஹாஹே, சங்கடமாக இருக்குது, ஸோ உறுத்துதலாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு அஜீப் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலான்னு முன்னாடியே பார்த்தோம். ஸோ இது இல்லாமல் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா பைச்னி லக் ரஹாஹே அப்படின்னு சொல்லலாம். பைச்னி லக் ரஹாஹே. ஷூக்குள்ளே ஏதோ குத்துற மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது ஷார்ப்பாக, ஏதாவது ஊசி, பின்னு, இல்லை முள், இந்த மாதிரி ஏதாவது உள்ளே அடைச்சிருந்ததுன்னா வந்து குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மேரி ஜூட் மே. ஸோ ஜூட் அப்படின்னா வந்து, ஜூத் அப்படின்னா வந்து பொய், இதுவே வந்து சச் அப்படின்னா உண்மை. இங்கே வந்து ஜூட் மே அப்படின்னா செப்பல்குள்ள, ஷூக்குள்ள அப்படின்றது அர்த்தம். மே அப்படின்னா உள்ள. ஸோ குச் சுப் ரஹாஹே. ஸோ சுப் அப்படின்னா வந்து குத்து அப்படின்றது அர்த்தம். சுப் குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சுப் ரஹாஹே அப்படின்றத சொல்லணும். ஸோ ஜுப்னா அப்படின்னா வந்து குத்துறதை வந்து குறிக்கும். அடுத்தது இந்த சாப்பாட்டில் ஏதோ ஒன்று கசக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த கெட்டு போனது, ரொம்ப பழசானதெல்லாம் போட்டால் லைட்டாக ஒரு சிறு கசப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி, இல்லை அந்த டேஸ்டே வந்து லைட்டாக கசப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இஸ் காணாமே, இந்த சாப்பாட்டில் அந்த ல சவுண்டுக்கு தான் மே. ஸோ காணே மே குச் கட்வா. ஸோ கட்வா அப்படின்னா வந்து கசப்பு அப்படின்றத குறிக்கும். ஸோ மீட்டா அப்படின்னா ஸ்வீட்டு, கட்வா அப்படின்னா கசப்பு. ஸோ குச் அப்படின்னா ஏதோ, கட்வா சா லக் ரஹாஹே, கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இஸ் கானே மே குச் கட்வா சா லக் ரஹாஹே. அடுத்து டேபிள் மேலே ஏதோ பிசுபிசுன்னு இருக்குது. ஸோ எண்ணெய் கேன் அது மாதிரிலாம் வச்சுட்டு அதை எடுத்ததுக்கப்புறமா அந்த பிசுபிசுப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு மேஸ்பர் அப்படின்னா டேபிள் மேலே, ல அதாவது பேகுக்குள்ள, ஷூக்குள்ள, இங்கெல்லாம் வந்து ஷூ மே, ஜூட் மே அப்படின்றத பார்த்தோம், மே அப்படின்றத பார்த்தோம். மேலே அப்படின்னா பர் அப்படின்றத சொல்லணும். ஸோ மேஸ் பர், தமிழில் மேஜை, ஹிந்தியில் வந்து மேஸ், இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வருது பாருங்க. ஸோ மேஸ் பர் குச் அப்படின்னா ஏதோ,
சிப் சிப்பா சா லகா ஹே. ஸோ சிப் சிப்பா சா அப்படின்னா பிசு பிசுன்னு அப்படின்றது அர்த்தம். ஸோ சிப் சிப்பா சா லகா ரஹா ஹே, இல்லை லக் ரஹா ஹே, ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். லஹா ஹே சொல்லலாம், இல்லை லக் ரஹா ஹே அப்படின்றத சொல்லலாம். என் தொண்டையில் ஏதோ வீங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தூங்கி எழுந்ததுக்கப்புறம் சம்டைம்ஸ் உடம்பு முடியலன்னா நமக்கு அது ஃபீல் ஆகும் இல்லையா, அதுக்கு மேரே காலே மே. ஸோ காலே அப்படின்னா வந்து தொண்டையை குறிக்கும், தொண்டையில். ஸோ மேரே காலே மே குச் சூச்சன் ஜெய்சே லக் ரஹி ஹே. சூஜன் அப்படின்னா வந்து வீக்கத்தை வந்து குறிக்கும். ஸோ அடிப்பட்டு வீக்கமாக இருக்கிறதுக்கும் சூஜன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஏதோ அப்படின்னா குச் சூஜன் ஜெய்சி லஹாஹே, வீக்கமாக இருக்கிற மாதிரி. ஸோ மாதிரின்னு சொல்கிறோம், அதனால தான் ஜெய்சி. ஸோ சூஜன் ஜெய்சி லக் ரஹி ஹே அப்படின்றத சொல்கிறோம். சூஜன் ஜெய்சி லக் ரஹி ஹே. எது நல்லதுன்னு தோணுதோ அதையே செய்ய, நல்லதுன்னு பட்டா அதை செய்ய அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஜஹி நல்லது, சரி, எது சரின்னு படுதோ, எது நல்லதுன்னு தோணுதோ. ஸோ ஜோ சஹி, ஒரு நிமிஷம். ஸோ ஜோ சஹி லஹே ஓ கரோ. சஹி லஹே அப்படின்னா வந்து சரின்னு படுதோ. ஸோ ஜோ அப்படின்னா எதுலாம் சரின்னு படுதோ. ஜோ சஹி லஹே ஓ கரோ, அதை பண்ணு. அகர் சஹி லஹே தோ கர்லோ. இல்லை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து அகர் சஹி லஹே தோ, சரின்னு பட்டா அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு கர்லோ அப்படின்றத சொல்லலாம். ஸோ ரெண்டு விதத்தில் எது வேணாலும், ரெண்டுமே ஷார்ட் ஃபார்ம் தான், ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜோ சஹி லஹே ஓ கரோ, இல்லை அகர் சஹி லஹே தோ கர்லோ அப்படின்றத சொல்லலாம். வயிற்றுல ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, வயிறு காலையில இருந்து வயிற்றுல ஒரு மாதிரி கட்டியா இல்லை வாமிட் வர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சென்சேஷனை சொல்கிறதுக்கு வந்து பேடுமே அப்படின்னா வயிற்றுல அப்படின்றது அர்த்தம். குச் அஜீப், இங்கே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, என்ன ஃபீலிங்னு கரெக்டாக சொல்ல தெரியாது. அஜீப்ஸே லக் ரஹாஹே அப்படின்னா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல், வயிற்றுக்குள்ளே ஏதோ பண்ணுது, பட் என்னன்னு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வந்து அஜீப்ஸா லக் ரஹாஹே அப்படின்றத சொல்லலாம். அவன் நடந்துக்கிறது ஏதோ ஒன்றும் சரியில்லாத மாதிரி படுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸோ உஸ்கா பர்தவ், அவருடைய நடத்தை. பர்தாவ் அப்படின்னா வந்து நடத்தை. குச் அஜீப் சா லக் ரஹா ஹே, ஏதோ தவறுதலாக இருக்குது, உறுத்துதலாக இருக்குது. அந்த மாதிரி உறுத்துதலாக இருக்கிறதுக்கும் வயிற்றுக்குள்ளே ஏதாவது உறுத்துதலாக இருக்கிறதுனால தான் வந்து அங்கே அஜீப் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே உறுத்துதலாக இருக்குன்ற அந்த அர்த்தத்தில் சொல்கிறதுனால உஸ்கா பர்தவ், அவனுடைய நடத்தை. குச் அஜீப் சா லக் ரஹா ஹே. அடுத்தது ஏதோ ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பேக்கை செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் கட்பர். ஸோ இது உள்ள குச் கீலா கீலா சா லக் ரஹா ஹே. கீலா அப்படின்னா ஈரம். ஸோ குச் கீலா கீலா சா லக் ரஹா ஹே, ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் பேச்சு வழக்கில் டெய்லி லைஃப்பில் பேசும்பொழுது நிறைய இடங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் இந்த மாதிரி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னாலும், இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணது, இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ண அந்த வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட், இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.